வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதம் 118 22 23. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்றான். நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிட்டுருக்கலாம். இனி இவங்களை கொண்டு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை உங்களை ஓரம் கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிற நம்மளை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு சொல்லி தள்ளி எந்த கல்லை ஓரம் கட்டி வச்சாங்களோ அதை தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, மூளைக்கு மெயினான ஒரு கல்லாக மாற்ற போகிறாரு. அது மனுஷரால் முடியாது, அது கர்த்தரால் தான் ஆகப்போகுது. இதை எல்லாருமே பார்த்து, அப்பா கர்த்தர் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதை நாம் முழுவதுமாய் அப்படியே விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.